வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி அப்படியே மாறிடுச்சுங்க, உல்டாவாக மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ரஜினி ரசிகர்களை வச்சு இந்த திமுக என்ன மாதிரியான நாடகம் போடுது அப்படின்னு நேற்றுலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருப்போம். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஆதவ் அர்ஜுனா ஒரு வார்த்தையை வெளியிட்டிருப்பாரு. ரஜினி மாதிரி அரசியலுக்கு வந்துட்டு பின் போயிட்டு விஜய் அப்படி சொல்லாமல் டக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டாரு. தன்னோட அரசியல் வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு இப்போ தேர்தலையும் சந்திக்க போறாரு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றது பெருசாக யாருக்குமே தெரியல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ரஜினி ரசிகர்களாக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு பயணிச்சிட்டு இருக்காங்க, மற்ற கட்சிகள்ல இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்து இந்த திமுக செம்புதூக்கிகள் மற்றும் செம்புதூக்கி மீடியாக்கள் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு ரஜினி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பிரட்டி எடுத்து திமுக எப்ப அவரை விமர்சிச்சு அவரோட அரசியல் வருகையை வரவேற்று தானே இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் நேத்துல இருந்து பல்வேறு நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. தெரிஞ்சு போச்சு திமுக செய்யற நாடகம் புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கான பதிலடி வீடியோவும் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவா அரசியல் வாழ்க்கையில இன்னைக்கு திமுக அப்படின்ற ஒரு அரசு இன்னைக்கு மற்றவர்களின் அரசியல் வாழ்க்கையை தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை கையாண்டு இன்னைக்கு நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சிம்ம சொப்பனமா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவோ கரூர் பிரச்சனை, ஜனநாயக பட பிரச்சனை, இதுகெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போ ரஜினி ரசிகர்களோட இழுக்க காரணம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். உண்மையிலே ஆதவ் அர்ஜுனா சொன்னது உண்மையா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு காலத்தில் அரசியலுக்கு வரேனாரு, தன்னுடைய ரசிகர்களுக்காக நல்லது செய்யணும்னு நினச்சி அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல தமிழர் கிடையாது, அவர் ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கன்னடர். அதனால அவர் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் முதல்வர் ஆகிறத யாருமே விரும்பலை அப்படின்றனால அப்போ பல்வேறு தனமான அரசியல் எதிர்ப்புகள் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அவர் ஒரு நடிகராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலைஞர் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணியில ஐயா மூப்பனார் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அவர் ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவை எதிர்க்கிறதுக்காக இங்கிட்ட அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கட்சியை ஜெயிக்கவும் வச்சாரு. பெரும்பான்மையோட வெற்றியா அவங்க பெற்றாங்க. இது அரசியலுக்காக கலைஞருக்காக நம்மளோட ரஜினி அவர்கள் அவங்களுக்கு செஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது முன்னேறி ரஜினி ரசிகர்கள் மன்றம் மூலியமா ரஜினி அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி அதாவது நம்ம கண்டிப்பா சிஸ்டத்தை மாற்றணும், அரசியலுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு 2020 முடிவு பண்றாரு. அதுக்கு 2017 முடிவு பண்றாரு. 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. ஆனா பாத்தீங்கன்னா 2020 கடைசி டிசம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம கட்சியோட இதெல்லாம் அறிவிக்க போறோம், நம்மளோட கட்சிக்கு 234 வேட்பாளர்களையும் நிறுத்த போறோம்னு சொல்லிட்டு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதே மாத கடைசியில பாத்தீங்கன்னா கொரோனா சூழல் மற்றும் என்னுடைய உடல்நிலையை கருதி மருத்துவர் என்னை இந்த மாதிரிலாம் வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னனாலையும் என்னோட கோடிக்கணக்கான ரசிகர்களின் உயிரை நான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்துல நான் இருக்கிறதாகவும் எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க, நான் அரசியல் வாழ்க்கைக்கு விலகிக்கிறேன், எனக்கு இந்த அரசியல் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவரே சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் வருகையை எதிர்பார்த்துட்டு இருந்த அவரோட ரசிகர்களுக்கு பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் அவர் மேல ஒரு பக்கம் கோபமா விமர்சனம் வச்சாங்க. இது ஒரு பக்கம் நடந்தது. இதுக்கெல்லாம் உள்ள போய் அலசி ஆராயும் போது பார்த்தா நம்மளுடைய கமல் அவர்கள் மக்கள் நீதி மையம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அந்த டைம்ல ரஜினி வருகையை பாத்தீங்கன்னா என்ன விமர்சிச்சிருக்காரு அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். என்ன சொல்றாருன்னா, மல்யுத்த வீரர் இப்போ ஒருத்தர் களத்துக்கு வந்துட்டாரு, எதிரில் இருக்கிற ஒரு பெரிய வீரர் பல்கா இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஒரு வீரர் பின்வாங்குறாரு அப்படின்னா அது ரொம்ப அசிங்கங்க அந்த வீரருக்கு அப்படின்னு அவருடைய கமலுடைய ஒரு குற்றச்சாட்டு இது. அதாவது அவருடைய கோரிக்கையை சொல்றாரு. இதே மாதிரி தான் இருந்தது நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா சொன்னது. ஏங்க அரசியலுக்கு வர்றோம்னு வந்தாச்சு, அப்புறம் என்னத்தை யோசிச்சுக்கிட்டு கழுதி கதத்துல குதிர்ச்சிட அப்படிதானே அப்படின்றதுதான் மேட்ரு. விஜய் அந்த மாதிரி வந்தாரு, களத்துல குதிச்சு இன்னைக்கு தேர்தலை சந்திக்க போறோம், எவ்வளவோ பின்னாடி வந்துட்டு இருக்கு அப்படின்றது அதோட அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக விமர்சிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவன் அவர்களும் சரி, திமுக அமைச்சர் ரகுபதி அவர்களும் சரி, நிறைய பேர் இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் செம்புதூக்கிகளா பேசுறவங்களும் ரொம்பவே ஒரு மாதிரி அவங்களோட விமர்சனங்களை முன் வச்சா கூட சில கேவலமான பிறவிகள்னு இருக்கும்ல, 1-2 இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப மோசமான ஒரு 200 ரூபாய்க்காக பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்கிற சில பேர் என்ன மாதிரி பேசுறாங்கன்னா, எப்படி ஆதவ் இப்படிலாம் பேசலாம், இது சரிவில்லையே, இப்போ ரஜினி ரசிகர்களை ரொம்ப மோசமாக இவர் தாக்குறாருன்ற மாதிரியும் இன்னைக்கு பயங்கர பிரச்சனையை ரஜினி ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமா இருக்கிற கட்சிக்கும் உள்ள பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்றது தெரியுது. அதுல ஒன்னொன்னா பாக்குறோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினியோட அரசியல் வருகை அப்படின்றது ஆன்மீக அரசியலா இருக்கும். நம்மளோட அரசியல் இந்த சிஸ்டத்தை மாத்துறதுக்கு நான் வர்றேன், நம்மளோட அரசியல் ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு, ஆன்மீக அரசியல்னு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா இது என்ன மண்ணு, இது பெரியார் மண். அதாவது ஐயா பெரியார், கலைஞர் இவங்களோட முன்னாடி வந்த திராவிட மண். இதுல எப்படி நீங்க அரசியல் சாயத்தை காவியால நீங்க பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து ஒரு பெரிய விமர்சனம் வருது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போக பிஜேபியோட ஒரு பொம்மையா இன்னைக்கு ரஜினி அவர்கள் செயல்படுறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு சம்பவம், அதாவது நம்மளுடைய அந்த வார் நடக்கும் பார்த்தீங்களா, காஷ்மீருக்கும் அந்த காஷ்மீர் எல்லையில் நடக்கிற போரும்போது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் திறம்பட செயல்பட்டு நம்மளோட ராணுவ வீரர்களை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுக்காக ராணுவத்தில் இன்னைக்கு சிறந்து விளங்குது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழாரம் சுட்டியிருப்பாரு ரஜினி. அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் அப்படின்ற மாதிரி மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ரொம்ப அளவில் புகழ்ந்துட்டாப்ல. இதுதான் வந்து ரஜினி வந்து பிஜேபி பக்கம் போறாரு. அவர் வந்து ரொம்ப பிஜேபிக்கு ஆதரவா இருக்காரு. ஒவ்வொரு டைமும் இமயமலைக்கு போகும்போதும் சரி, எங்க ஆன்மீக பயனுக்கு போகும்போதும் சரி, மோடி அவர்களோட ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காரு, இன்னும் கூட பழக்கத்தில் இருக்காரு. அப்படின்ற ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட தமிழ்நாட்டில் அவரோட அரசியல் வருகையை எதிர்த்து இவர் என்னப்பா நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு வாடகை கூட கட்ட மாட்டேன்றாரு, இவர் குடும்பம் ஏன் இப்படி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, இவரோட முன் வாழ்க்கைகள், இப்போ இருக்கிற வாழ்க்கைகள், அவரோட குடும்பத்தில் இருக்கிற அவரோட பொண்ணு வாழ்க்கை, நம்ம நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவங்களோட கல்யாண வாழ்க்கை, இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்குது திமுக அரசு. ரொம்ப கேவலமான விமர்சனங்கள் வைக்குது. இது யார் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அந்த டைம்ல ஆரம்பிச்சு சாட்டை வந்து மேடை பேச்சாளராக பயங்கரமா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப மோசமாக ஒரு மேடையில் அசிங்கமா பேசின வீடியோ முதற்கொண்டு இன்னும் இருக்கு. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு வந்து பேச வச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்றது உண்மை. அது போக இவ்வளவு தூரம் வந்து கொடி பிடிச்சு நாங்க வந்து ரஜினி வருகையை வரவேற்றோம்னு சொல்லி நம்ம திருமாவளவன் அவர்கள் நேற்று ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு சொன்னேன் பார்த்தீங்களா. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அதெல்லாம் யாருமே அவரை எதிர்க்கலங்க, அவரை நாங்க வரவேற்றோம்னு சொன்னா இது எப்படி நாங்க நம்ப முடியும்? ஏன்னா இன்னைக்கு விசிகால இருக்கிற நம்ம ஆலூர் ஷா நவாஸ் மற்றும் வெண்ணியரசு அவங்கலாம் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, இவரோட அரசியல் வருகையை ரொம்ப மோசமான முறையில் விமர்சிச்சு 2017 பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு போறாரு ரஜினி. எதுக்காக? அங்க இருக்கிற மக்களுக்கு வீடு இழந்து நிற்கிறவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட இணைஞ்சிட்டு பயங்கர ஒரு பிரச்சனை பண்ணி ரொம்ப மோசமான விமர்சனங்களை வச்சு இன்னைக்கு ரஜினி அவர்களை முடக்கி போட்டு அந்த இலங்கை பயணத்தை ரத்து பண்ண வைக்கிறாங்க. அப்போ இது வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாம தான் இப்போ பண்ணுனாங்களா? ஏன் அந்த டைம்ல ரஜினி அவர்களோட பணம் வந்து அந்த சின்ன சின்ன ஃபிளாப் ஆனது, அவரோட அந்தரங்கங்கள், அதாவது குடும்ப விஷயங்கள் இதெல்லாம் வந்து வெளியில வருது அப்படின்னா யாரால வந்திருக்கும்? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ அந்த டைம்ல ரஜினிக்கு அதே தான் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரஜினி ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னோட கோடிக்கணக்கான ரசிகர்களின் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் வந்து வேற வழி இல்லை, நான் பின்வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு கரூர்ல நடந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நான் ஒரு இடத்துல நின்று பேசும்போது இந்த மாதிரி நடந்திருக்கும். அப்ப என்னால என்னோட ரசிகர்கள் உயிர் போறதை நான் விரும்பல அப்படின்னு ரஜினி அவர்கள் தெளிவா விலகி இருக்கிறதா தான் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆனா இதை எப்படி உருட்டுறாங்க, இன்னைக்கு ரஜினி ரசிகர்களிடையே வந்து பெரும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி உண்மையில்தான் அவங்க சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான முக்கியமான ஏரியாக்களில் ரஜினி ரசிகர்கள்லாம் சேர்ந்து பெரிய போஸ்டர் ஒன்று அடிச்சு தமிழ்நாடு பூரா இன்னைக்கு ஒட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா, காக்கா குஞ்சுகளுக்கும் இன்னைக்கு சிறகு முளைச்சிருச்சு தலைவா, நம்மளை இப்படி பேசிட்டாங்க தலைவா, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வரல தலைவான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி, இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் தலைவா, கதம் கதம் அப்படின்ற மாதிரி ரஜினியோட பாணியிலே வந்து இன்னைக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டி கீழே அவங்களோட பேரெல்லாம் போட்டு பயங்கரமா ஒரு போஸ்டர் இன்னைக்கு பரபரப்பே மதுரை. அதுதான் அப்ப இன்னைக்கு 4 பேர் சேர்ந்து இன்னைக்கு ரஜினியோட ரசிகர்கள் செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களையுமே வந்து விஜய் அவர்களுக்கு திருப்பி விடுறதுக்கு திமுக பார்த்த வேலை அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க டயத்துல கிட்டத்தட்ட வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட முதல்வர் என்ன வைரல் ஆகிறதுக்கு பண்றாப்ல, அந்த 2 சின்ன பசங்க தேவா ஜீவா 2 பேத்தையும் கூப்பிட்டு அவர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் வந்து இவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா, நம்மளெல்லாம் உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்குல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னடானா துக்கம் கேட்க போய் அசிங்கப்பட்டுட்டு வர்றதும், இன்னொரு பக்கம் பார்த்தா இந்திய அழிக்கிறேன் இவ்வளவு நாள் கோமால இருந்துட்டு திடீர்னு கிளம்புறதும், இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் மக்களை முட்டாளாக்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க நிறைய பேர் ரஜினி ரசிகர்களா இருக்கலாம், நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கலாம். ஏன்னா எனக்கும் ரஜினி ரொம்ப பிடிக்கும், நாங்களும் ரஜினியோட முன்னாள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவரோட அரசியல் வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க தான் நம்மளும் அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இப்போ ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இதுலயும் சொல்லிடுறேன். என்னை மாதிரி நீங்க யாராவது இருந்து ஆதவர்ஜுனா பேசுனது உங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நம்ம பேசுறதும் தப்பு அப்படின்னா அதையும் மறக்காம சொல்லிருங்க. அதை இந்த டாபிக் அப்படியே ஒதுக்கி விட்டுருவோம். இது வந்து ரஜினி ரசிகர்களின் மனதை குழப்புறதுக்கும், இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக கிளம்பிருக்கிறத நீங்க பார்க்கலாம். என்னன்னா, கரூர் விஷயத்துல வாய் திறக்காதவங்க இன்னைக்கு த்ரிஷாவோட போயிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பயங்கரமா கொடி பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன் இவ்வளவு நாள் வந்து கோமால இருந்தீங்க? இன்னைக்கு வந்து கரூருக்கு நீங்க விஜய்க்கு சில பேர் ஆதரவா பேசியிருக்காங்க, சில பேர் அவர் போனது லேட்டா பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கரூர் விஷயத்துல வந்து இல்லைங்க இதுதாங்க நடந்திருக்கு, இன்னைக்கு சிபிஐ விசாரணை தாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சிபிஐ வந்து கேட்டது தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அந்த குடும்பத்துல, அதாவது 41 பேர் இறந்த குடும்பத்துல இருந்து 2 பேர் தான் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறதா இன்னைக்கு அறிக்கையிலே இருக்கும்போது
எப்படி இப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச இவ்வளோ பெரிய பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறாங்களே, நம்மலாம் வந்து என்ன செய்யறது, நம்மலாம் சுயநினைவா தான் இருக்கோமான்னு நம்மளே கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்டிஏவோட கூட்டணி போறாரா விஜய்? ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கிளம்பிட்டு இருக்காப்ல, நம்ம சிபிஐல நாளைக்கு ஆஜராகணும் அப்படின்ட்டு. இந்த ஒரு சம்பவங்கள்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க எங்க கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்க அப்படின்னா, விஜய் என்டியோட கூட்டணி ஆயிட்டாப்ல, துணை முதலமைச்சர் விஜய் தான், திமுகவுக்கு இன்னையோட முடிஞ்சு போச்சு சோழி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது நான் முதர்ந்து சொன்ன விஷயம் தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவா இருக்காரு. நம்மளோட கூட்டணி மக்களோட தான் அப்படின்னு தெளிவா இருக்காரு. அப்படி இருந்தும் கூட வேற முடிவு எடுத்திருந்தா கூட அதுக்கு கட்டுப்படுறவங்க தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். இதுதான் வந்து கட்சியோட முடிவா இருக்கும்போது இன்னைக்கு இவங்க பின்னப்படுற வேலையில போய் நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் வந்து இன்னைக்கு பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம உடனே அவங்களுக்கு பதிலடி சொல்றதுக்காகவும் அதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற இளைஞர்களை, அந்த துடிப்பா இருக்கிற இளைஞர்களை வன்முறையில ஈடுபடுத்துறதுக்காக இந்த திமுக அரசு பல்வேறு நாடகங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு யாருக்குமே நம்ம சிக்கிடக்கூடாது, அவங்களுக்கு இரையாயிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அடுத்து விஜய் அவர்களுடைய அடுத்து சிபிஐ சம்மன் ஆஜராக போறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான். இது வந்து நம்ம எந்த விதத்துலையும் மறுக்க முடியாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வயசு பிள்ளை ஒரு இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா 4 மாப்பிள்ளைங்க வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்ன்ற மாதிரி தலைவர் யாரை சொல்றாரோ அவங்களோட தான் கூட்டணி போக முடியும். இதுதான் கட்சியோட நிலைப்பாடு. இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களோட கூட்டணி போகுதா, கூட்டணி வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்போட தமிழக வெற்றி கழகம் தீவிர ஆலோசனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த மக்கள் சந்திப்பு ஒன்று வரப்போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கான முக்கியமான விஷயம். இந்த ஒரு ரஜினி அவர்களை கையில் எடுத்து இன்னைக்கு இந்த திமுக ஆடுற பயங்கரமான நாடகத்தை நிறைய பேர் அதை முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து பல்வேறு விமர்சனம் பண்ணியிருப்பாரு, விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நாய் அப்படின்னு சித்தரிச்சு பேசியிருக்காரு. அந்த ஆதவ் நாயெல்லாம் அப்படின்னு அவரோட வாயாலே அவ்வளவு தூரம் கேவலமா பேசுறாருன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இவங்க பேச சொல்லி ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் இவர் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்தடுத்து இன்னும் ஈசப்பு தொப்புள் வந்து கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். ஆனா வீடியோ நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.